ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால் பந்து. இது எங்களோட ரெண்டாவது பாட்காஸ்ட். லாஸ்ட் வீக் வந்து கிளப் வேர்ல்டு கப் பத்தி பேசியிருந்தோம். ஸோ இந்த வீக் வந்து நிறைய எக்ஸைட்டிங் மேட்சஸ், நல்ல குவார்டர் ஃபைனல் சூப்பரா போச்சு. செமிஃபைனல்ஸ்க்கு நிறைய டீம்ஸ் சூப்பரா ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஃப்ளூமினிஸ்க்கும் ஹல் ஹிலாலும் ஃப்ளூமினிஸ் வந்து போயிருக்காங்களா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஸோ தியாகோ செல்வா ஒரு டீம் நம்ம பேஜ்ல வந்து தலைவனுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி தியாகோ செல்வா ஒரு பத்தி என்னன்னா, அவன் விளையாடின எல்லா கிளப்புமே வந்துட்டு அவன் ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்றான், பயங்கரமான ஒரு லீடராலும் பாக்குறாங்க. ஃபெமினிஸ்ட் தூக்கிட்டு வந்திருக்கான். மேட்ச் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஃப்ளூமினேஸ். நான் வந்து அல் ஹிலால் வந்து நான் இந்த சோனி லிவ்ல ஹைலைட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதுலயே வந்து தே ஆர் வெரி குவாலிட்டி சைட். நல்ல மிட்ஃபீல்டு, நல்ல சென்டர் பேக்ஸ், ஃபார்வர்ட்ஸ் நல்லா வச்சு ஸோ நல்ல டீமை ஃப்ளூமினேஸே டாமினேட்டட். பிரேசிலியன் லீக் வந்து அரேபியன் லீகை விட மேல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரியாலிட்டி செக்கா இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா ஆடினாங்க. அண்ட் ரூபன் நேவஸ் இருக்கான்ல, ஹி வாஸ் டீப்லி அஃபெக்டட். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டே வந்து கூலிபாலி வந்து ஐ திங்க் ஒரு ரீஜுவனேட்டட் கூலிபாலி பாக்குற மாதிரி இருக்கு. நாப்போலியில பார்த்த கூலிபாலி பாக்குற மாதிரி அவனோட பெர்ஃபார்மன்ஸ், ஹவு ஹி ஹேண்டில்ஸ் த டிஃபென்ஸ், அதுவே வந்து இந்த பேக் லைனை எப்படி கைட் பண்றான். அப்புறம் கார்னர்ல வந்து நல்ல ஒரு அட்டாக்கரா இருக்கான். கோல் கூட அடிச்சிருக்கான் இந்த இதுல. அண்ட் ஹி ஹேட் சான்சஸ் இன் திஸ் ஃப்ளூமினேசே கேம். கூலிபாலி ஒரு நல்ல இதுவா பாக்குறேன். அண்ட் ஃப்ளூமினேசே வந்து ரொம்ப போல்டா ஆடுறாங்க. தியாகோ சில்வா வந்து லைக் நம்ம ஒரு ட்ரிபியூட் போட்டிருந்தோம் நம்ம பேஜ்லயே, வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டிக்கல் மேனேஜராகவும் ஐ திங்க் ஹி இஸ் a future manager as well. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அவன் வந்து மிட் கேம்ல அவன் வந்து கோச் கிட்ட போயிட்டு லெட்ஸ் பிளே 5-4-1 4-4-2-3-1 அப்படின்ட்டு வந்து ஒரு லீடரா காமிச்சு he has a good voice in the team. ஐ திங்க் அவன் பேக் லைனர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கான். கோல்லஸா போயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஃப்ளூமினேஸே ஹவ் பீன் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் worthy winners. நினைச்சு பாரு, அவனோட நாலேஜ் டெபாசிட்டரி பாரு. அவன் என்னென்ன மாதிரியான மேனேஜர்ஸ் கிட்ட விளையாடி இருக்கான், என்னென்ன கிளப்ஸ்ல விளையாடி இருக்கான். சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் ஒரு ஃபியூச்சர் கோச்சிங் மெட்டீரியல் தான். ஏன்னா ஜேபி அலோன்சோ மாதிரி வந்துட்டு ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், டிஃப்ரெண்ட் லீக்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் மேனேஜர்ஸ் கீழ விளையாடின ஒரு ஆளு. நல்ல ஷவுட் தான் ஆக்சுவலா. பயங்கரமான லீடர். ஒரு டீமையே வந்து ரேலி பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், சென்சிபிளான டிஃபெண்டர். அவனுக்கு வந்து நிக் நேமே ரோல்ஸ் ராய்ஸ் தானே. அவன் விளையாடுற மாதிரியே தெரியாது. தியாகோ சில்வா மட்டும் அவனுடைய பிஎஸ்ஜில இல்லாம ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக்லயோ ஒரு ஸ்பானிஷ் லீக்லயோ விளையாண்டு இருந்தானா, நம்ம வந்து விடிச்சுக்கு ரியோ ஃபெர்டினாண்டுக்கு எல்லாம் எந்த லெவல்ல வந்து எல்லா இந்த வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர்ஸை வச்சிருப்போமோ அங்க கண்டிப்பா இருப்பான். அவனுடைய இன்ஃபுளுன்ஸ் ஆன் தி கேம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு டீம் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுது அப்படின்னா he will be the wall to push them back into the form. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவன் ஃப்ளூமினிஸ்ல மேட்ச் ஆன் மேட்ச் பண்ணிட்டு இருந்தான். இந்த மேட்ச்லயே அலிலாலோட மேட்ச்லயே வந்து அலிலால் வந்து நடுவுல பயங்கரமா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன் வந்து அந்த டிஃபென்ஸ் அப்படி ஆங்கர் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருந்தான். அண்ட் அலிலால சொல்ல போனா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரைக்கர் லியாண்ட்ரோ அப்படின்ட்டு. குவார்டர் ஃபைனல்ஸ்ல மட்டும் இல்ல, ரவுண்ட் ஆஃப் 16லயுமே கூட வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணான். ஐ திங்க் அசிஸ்ட் அண்ட் கோல்ஸ் வந்து அடிச்சிருந்தான். அவனுடைய மூவ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு he can come to more competitive leagues ன்னு எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது. பிரேசிலியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இது ஒரு ஆடிஷன் யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா யூரோப் லீக்ஸோட ஐஸும் அந்த பெரிய கிளப்போட ஐஸ்ல அந்த டோர்னமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ குட் மேட்ச். ஃபெமினிஸ்ட் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்க. அலிலால் ஹேட் அ சாலிட் டோர்னமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். தேவ் ஷோன் தட் ஓகே, ஒரு ஒன் ஆஃப் மேட்ச்ல மேன் சிட்டியை ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் அ வெரி பிக் ரிசல்ட். பட் அதுக்காக அவங்க வந்துட்டு அந்த லீக் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா வீக் இன் வீக் அவுட் வந்துட்டு அதே லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வித் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும் போது ஓகே, இன்னும் தே ஹேவ் டு கேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பாயிண்ட், நம்ம ரொனால்டோ வந்து சவுதி லீக்ஸ் இன் டாப் 5 லீக்ஸ் அப்படின்னா அது வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து பிரான்ஸ் லீக் எடுத்துக்கிட்டா பிஎஸ்ஜி மட்டும் தான் பெரிய டீமா இருக்குது, மத்த டீம் எதுவும் பெருசா இல்லைன்னு சொல்ற அதே லாஜிக்க நம்ம சவுதி லீக்குக்கும் வச்சாலுமே அவங்க பிஐஎஃப் ஃபண்ட் பண்ற டாப் 4 டீம்ஸ் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கே தவிர மத்த டீம்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அங்க எவ்வளவு காம்படிட்டிவா இருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் அலிலால வந்து மேன் சிட்டியை வந்து வின் பண்ணிருச்சு அப்படின்றதுனால நிறைய மீம்ஸ் அண்ட் நிறைய பேஜஸ்ல வந்து டாப் 5 லீக்னு பார்த்தேன். என்னால அதை வந்து ஒத்துக்க முடியல. ஒரு லீக் அப்படின்னா கன்சிஸ்டன்டா இருக்கணும். ரைட் ஃப்ரம் உன்னோட டாப் 4ல இருக்க குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு டாப் 10லயாவது இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ளூமினிஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்க. செமிஃபைனலிஸ்ட்ல அவங்க ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி இருக்காங்க. எவ்வளவு தூரம் போறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் போலாம். நம்ம யாரு செல்சிக்கும் யார் விளையாடுனாங்க கூட எனக்கு மறக்குதுப்பா. பல்மேரஸ். அந்த மேட்ச் நான் பார்த்தேன். இட் வாஸ் a குட் மேட்ச். செல்சி நல்லா டாமினேட் பண்ணி ஆடினாங்க. பல்மேரஸ் வந்து நிறைய ஸ்பார்க் காமிச்சாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கிளினிக்கலா இருந்தாங்கன்னா அந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இன்னும் டஃபாவே போயிருக்கும்.
அண்ட் ஒரு வேர்ல்டுல லெவல்ல இருக்க எல்லா செல்சி ஃபேன்ஸ்க்கும் எஸ்டாபே வில்லியம்ஸ் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்றத லைட்டா ஒரு ஆடிஷன் கிளிம்ஸ் மாதிரி ஒரு ஆடிஷன் மாதிரி காமிச்சிட்டான். ஸோ உங்க தாட்ஸ் என்ன? வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது எஸ்டாரோ வில்லியம்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கோல் கீப்பர். அவங்க கோல் கீப்பரோட டிஸ்ட்ரிபியூஷனு ஜஸ்ட் வந்து அந்த கோல் கீப்பர் வந்து ஹீஸ் 37 நினைக்கிறேன். அவன் வந்து சான்சேஸ் பிளேஸ்க்கு வந்திருந்தான்னா செல்சி வந்து பார்க்கறதுக்கு ஒரு பிரைம் பார்சலோனா மாதிரி இருந்திருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து செல்சியோட வின் ரொம்ப கன்வின்சிங்காகவும் ஃபீல் ஆகல. செகண்ட் ஹாஃப் நீங்க மேட்ச் சேம். பார்த்துருந்தீங்கன்னா டோட்டலா வந்து பல்மேரஸ் டாமினேட்டட் அண்ட் செல்சி காட் லக்கி வித் கோல் ஆல்சோ. அந்த கோல் மாலா கீப்பர் குஸ்டோட டிஃப்ளெக்ஷன் தான் actually. டிஃப்ளெக்ஷன் வந்து லைக் த கோல் கீப்பர் ஃப்ரோஸ். அந்த விஷயத்துல செல்சி அவ்வளோ கன்வின்சிங்கா இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் பல்மேரஸ் சேஞ்ச் த சிஸ்டம். கீப்பர் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பிரஸ் தாண்டி தான் பாலே போட்டான் மிட்ஃபீல்டுக்கு டைரக்டா. லைக் தேவர் வெரி டைரக்ட். செல்சியால வந்து கோப்பே பண்ண முடியல செகண்ட் ஹாஃப்ல. செல்சியோட ரெக்கரிங் ஒரு ப்ராப்ளமா தான் பாக்குறேன். என்னன்னா ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு 90 மினிட்ஸ்க்கு அவங்களால வந்து ஒரு கேமை கண்ட்ரோல் எக்ஸாக்ட்லி. பண்ற அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து பிரீமியர் லீக் சீசன்ல இருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டு இருக்கேன். எதர் அவங்க ஃபர்ஸ்ட் கன்சீட் பண்ணாலும் பிரச்சனை, ஈவன் இஃப் தே டேக் த லீட்னா அந்த லீடை டபுள் பண்றதுக்கான அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த கேமை டெம்போவை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் ஃபுல்ல லீட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஐ திங்க் மேபி யங் ஸ்குவாடுன்றாங்கல்ல, மேபி அது இன்னும் டீம்ஸ் விளையாட இன்னும் கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆகி அது டெவலப் ஆகலாம். ரெண்டு விஷயம் இருக்கு ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிலியன் டீம்ஸ்க்கு தே ஆர் ஜஸ்ட் நவ் ஸ்டார்டிங் தேர் சீசன் ஆக்சுவலி. ஓகேயா, ஸோ தே ஆர் ஆல்ரெடி அவங்களுக்கு சம்மர் பிரேக்லாம் முடிஞ்சு சீசனோட ஸ்டார்ட். ஸோ டெஃபினெட்லி அவங்களுடைய டீமோட எனர்ஜி வந்து ஹையா தான் இருக்கும். செகண்ட் விஷயம் வந்து மிட்ஃபீல்டு வந்து கைசைடோ இல்லாத போது அவங்களுக்கு கேம் கண்ட்ரோல் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த கேம் ஆஃப் 2 ஹாஃப்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன்னா பால்மேரஸ் வந்து அவங்களுடைய பிரஸ் வந்து செல்சியோடைய பாக்ஸ்ல இருந்து அவங்க பிரஸ் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து they waited, they were very respectful. செல்சி கிட்ட பொசிஷன் செல்சி வந்து புஷ் பண்ணாங்க முன்னாடி. செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பால்மேரஸ் புஷ் பண்ற இடத்துக்கும் செகண்ட் ஹாஃப்ல புஷ் பண்ற இடத்துக்கும் there was a 10 yard டிஃபரெண்ட். பிரஸ் ஸ்டார்ட் பண்ற இடம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைசேடாவும் லாவியாவும் இஸ் பிரீமியர் லீக்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரஸ் எஃபிஷியன்ட் பிளேயர்ஸ். கைசைடாவும் இல்ல, லாவியாவும் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி ரீஸ் ஜேம்ஸும் இல்ல. ஸோ 3 பிளேயர் மிஸ் பிளஸ் ஆல்ரெடி ஃபெட்டிக். கண்டிப்பா இது எத்தனாவது மேட்சா இருக்கும் சீசன்லயே? எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 பிளஸ் மேட்சஸா இருக்கும். இதுதான் ரொம்ப எக்ஸ்டென்சிவான சீசன். ஸோ இனிமேல வந்து இட் இஸ் நாட் அபவுட் எப்படி விளையாண்டு வின் பண்றோன்றதெல்லாம் தாண்டி ரிசல்ட்ஸ் மட்டும் இருந்தா போதுன்ற மென்டாலிட்டியில தான் நான் ஒரு செல்சி ஃபேனா நானுமே இருக்கிறேன். பரவாயில்ல, ப்ரோக்ரஸ் ஆயிட்டாங்க. நம்ம பார்ப்போம் ஃபைனல் போறாங்களா, செமிஃபைனல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் போலாம்னு நினைக்கிறேன். பிஎஸ்ஜி வர்சஸ் பயன். ஆக்சுவலி அதுக்கு ஒரு தனி வீடியோவே நம்ம போட்டிருப்போம், இருக்கும், அது போய் பாருங்க. அதோட லிங்க் அங்க இதர் கமெண்ட்ல வைக்கிறோம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம். கிறிஸ்பால் வந்துட்டு அந்த மேட்ச் பார்த்து பொங்கி உள்ள இருந்து பொங்கலாகி வீடியோ எடுத்து போட்டிருப்பாப்ல. ஆக்சுவலி நானும் அந்த மேட்ச் ஃபுல் மேட்ச் பார்த்தேன். எனக்கு வந்து என்னன்னா பிஎஸ்சி வந்து ரொம்ப பயன் வந்து அவுட் பிளே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பயன் வேர் தேர் இன் தி மேட்ச். அவங்க வந்து சுத்தமா அவுட் பிளே எல்லாம் ஆகல. பிஎஸ்சி வேர் லீத்தல். அதுதான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா ஒலிசே ஆட குட் கேம், ஹாரிகேன் ஸ்டாண்டர்டுக்கு ஹாரிகேன் ஆட குட் கேம். கிங்ஸ்லி கொமான் வந்துட்டு அவனால வந்து கன்சிஸ்டன்டா சான்சஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலா. ஸோ அவங்களோட ஃப்ரண்ட் த்ரீ வந்து தே ஒர்க் வெல். ஆனா என்ன அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங்டோ அந்த ஃபைனல் ஒரு ஃபினிஷ் வந்துட்டு பிஎஸ்சி கிட்ட இருந்தது, இவங்க கிட்ட இல்ல. தேவர் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் சான்சஸ், எதுவுமே வந்துட்டு கன்வெர்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. விச் இஸ் ஆப்போசிட் டு பிஎஸ்சி. கன்வெர்ட் பண்றது கம்மி, ஆனா தே வில் ஸ்கோர், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். எங்க தலைவன் கிளாப் வந்துட்டு இந்த மாதிரிலாம் டோர்னமெண்ட் ஆடினீங்கன்னா தேவையில்லாம யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொன்னாரு. மியூசியாலாக்கு நினைச்சு பாருங்க, இப்பதான் வந்து இன்ஜுரியில இருந்தே திருப்பி வரான். அவனுக்கு வந்து இந்த சீசன் இஸ் வெரி குரூஷியல். ஏன்னா வேர்ல்டு கப் இருக்கு. ஃப்ளோரியன் விட்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓவர் மியூசியாலா. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு சீசன்ல அவனை நம்ம இந்த டோர்னமெண்ட்ல பயன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. காமா ஒரு ப்ரீ சீசன் நல்லா ரெக்கவர் ஆயிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீ சீசன் மேட்சஸ்லயே பெஞ்ச்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தே வில் ஈஸ் இன்டு தி பண்டஸ்லீகா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்திருப்பான். ஒரு ஃப்ரீக்கான இன்ஜுரி பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது கால் எப்படி திரும்பிடுச்சே அப்படின்ட்டு. இட்ஸ் a freak incident and it can happen at any time of the season. அதுதான் என் பாயிண்ட். ஸோ it was a ஆண்டனி டெய்லர் தானே ரெஃப்ரி. அது பேர் அந்த ஃபேஸ மறக்க மாட்டேன். அவன் இருந்தானால ஏதாவது ஒரு லூசு மாதிரி ஒரு ரெட் கார்டு
தேவையில்லாத ஒரு சைடிங் தொட்டிருக்கவே மாட்டான், அதுக்கு பெனல்டி இந்த ஆமா மாதிரி வந்து he will make the game about himself. அவன் அந்த அந்த ஆமா மொட்டையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப காண்டாகும் ஆமா பிரீமியர் லீக்ல. ஸோ ஆமா நேத்தும் அந்த மாதிரி முல்லர் அது முல்லர், இம்ப்ரூவ் நூனோ பண்ணிட்டான்ல. மெண்டஸ், நூனோ மெண்டஸ், முல்லர் நூனோ ஹைபோட். மெண்டஸ் அது ஹைபோட் பால தான்டா அவன் அடிச்சான். நம்ம அந்த வீடியோல கூட பேசியிருப்போம். அந்த 9 men டவுன்ல வந்து பிஎஸ்ஜியோட இன்டென்ட் டு கோ கோல் அடிக்கணும்னு அவனுங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது என்ன விதமான ஒரு மென்டாலிட்டி? 4 பேர் ஓடுறானுங்க, ஹக்கீமி ஓடுறான், டெம்பெல்லே ஓடுறான், பின்னாடி இன்னும் 2 பேர் வரானுங்க. அதனாலதான் ஆக்சுவலி அவனுங்களால பாலே ரெக்கவர் பண்ண முடிஞ்சது அவ்வளவு சீக்கிரமா. இல்லாட்டா பேன் பால் ரெக்கவர் பண்ணிருப்பானுங்க. இட் வாஸ் அன் அமேசிங் திங். அண்ட் ஹக்கீமி அந்த டைம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு 2 பேரை மடிச்சு கரெக்டான அடிச்சு டைம்ல வந்து பாஸ் போட்டது drawback. வந்து ஆமா இட் வாஸ் அன் அமேசிங். அதுதான் கோச்சஸ் வந்து எவ்வளவு ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ரோல். டாட்மண்ட்ல டெம்பேலே பார்த்தவங்களுக்கு இந்த இப்ப அவன் ஆடுறது புதுசா இருக்காது. ஏன்னா ஆமா அவன் டாட்மண்ட்ல வந்துட்டு அவன் ஸ்டில் வந்து ஒரு ஒரு வீக் ஃபுட்டே இல்லாத ஆள் மெனஸ். ஆக்சுவலா ஆமா டெம்பேலே. ஸோ ஆமா ஐ திங்க் 26, 27 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இஸ் ரீச்சிங் ஆமா இஸ் பீக். பிரைம். பரவாயில்ல, ஆமா குட் ஆமா ஃபார் ஹிம். பிஎஸ்ஜியோட இந்த லாஸ்ட் சீசனோட சக்சஸே வந்து அவங்களோட மிட்ஃபீல்டு தான். ஃபேபியன் ரூயிஸ், விட்டினியா, ஜாவ் நேவஸ். ஜாவனேஸ் ஜாவ் நெவஸ், இவங்க 3 பேரும் இன்டர்சேஞ்சபிள் அண்ட் வெரி வெரி லைட் ஆன் த பால். அவங்க வந்து ஈஸி ஸ்பேசஸ் ஈஸியா கிரியேட் பண்றாங்க, டக்குன்னு ஒன் டச் ஆடுறாங்க. தே ஓப்பன் அப். ஃபர்ஸ்ட் 2 மேனை பீட் பண்ணிட்டு அண்ட் குவாரா லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து வந்து டூயே இல்ல பார்கோலா 2 பேரும் வந்து தே ரன் டுவர்ட்ஸ் சென்டர் பால், த்ரூ பால்ஸ், ஈஸி கோல்ஸ், இந்த மாதிரி நிறைய கோல்ஸ். அவங்களோட மிட்ஃபீல்டு வந்து லைக் ஐ திங்க் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல இதே மிட்ஃபீல்ட் கண்டினியூ ஆச்சுன்னா பிஎஸ்ஜி வில் கண்டினியூ டு டாமினேட். தட் இஸ் வெரி ஆமா கிளியர். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃப்ரண்ட் 3 வந்து தே பிரஸ் லைக் கிரேசி. நோயர் வந்து பிரஷர் எங்க, நோயர் as a கோல் கீப்பர், அவன் அதான் சொல்ல வரேன். நியூ இயரை வந்துட்டு ப்ரெஷர் போட்டு அவனை பால லூஸ் பண்ண வைக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சாதனை அது. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க ஃப்ரண்ட் 3 வந்து பார்கோலா, அந்த டிசைடுவே, இந்த குவாரா 3 பேருமே வந்து தே நோ வேர் டு பிரஸ் அண்ட் தே ஆர் ட்ரெயின்ட் வெரி ப்ராப்பர்லி. த டீம்ஸ் பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக். பேன் நிறைய வாட்டி ட்ரை பண்ணாங்க. செகண்ட் கோல் வந்து ஹாரி கேன் வந்து மிட்ஃபீல்ட் டிராப் ஆகி ஹி லாஸ்ட் த பால். ஸோ இந்த மாதிரி பிரஸ்ஸிங் வந்து த்ரூ அவுட் த பிட்ச் இருக்கு அண்ட் தே பிரஸ் ப்ராப்பர்லி. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் திஸ் யங் ஸ்குவாட், இன்ஃபேக்ட் மெனி பீப்புள் ஆர் yet to hit யங் prime. ஸ்குவாட்ன்றத தாண்டி they are at the correct age என்ன பொறுத்த வரைக்கும். குவாரா யங்னு சொல்ல 25, முடியாது. குவாரா 25, டூயே வந்து ஒலிம்பிக்ஸ் ஆடினான். அண்ட் பார்கோலா இஸ் ஐ திங்க் 20 or 19. அப்புறம் டெம்பெலே இருக்கான். ஃப்ரண்ட் 3லயே வந்து 5 ஆப்ஷன், 5 கிரேசி ஆப்ஷன். இதே செட்டப்பை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா டிங்கர் பண்ணி டெவலப் பண்ணாங்கன்னா ஐ திங்க் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கண்டிப்பா அவங்க பயங்கரமா டெவலப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் they are going to be successful. இப்போ அதான் சொல்றேன், என்டையர் டீமே வந்து கரெக்டான ஒரு ஏஜ்ல இருக்கு அவங்களுக்கு. இட் வாஸ் வெரி குட் மேட்ச். மேட்சை பத்தி நிறைய பேசிட்டோம். ஸோ லாஸ்ட் மேட்சுக்கு போவோம். இப்போ நம்ம பெரியப்பா ரியல் மேட்ரிட்டுக்கும் அப்புறம் வந்துட்டு வெர்சஸ் வந்து உலகத்துக்கும் பயன் முனிச்சுக்கும் எல்லாருக்கும் ஹார்ட்டை மட்டுமே வின் பண்ணும் டாட்மண்டுக்கும் ஒரு மேட்ச். டாட்மண்ட் பத்தி எனக்கு வந்து அவங்க மேல ஒரு காண்டு இருக்கும். என்னன்னா 4 இயர்ஸ்க்கு ஒரு சைக்கிள்ல தே வில் கம் அவுட் வித் ஒரு சரியான டீம் ஒண்ணு வரும். ஓகேவா? லைக் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு டாமினேட் பண்றதுக்கான ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க. அது அடுத்த சீசன்லயே எல்லாரும் காக்கா பொறுக்கிற மாதிரி பொறுக்கி எடுத்துட்டு போயிட்டு உடச்சிருவாங்க. எனக்கு அந்த கிளப்போட ஆம்பிஷன் என்ன அப்படின்றதே எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட். அண்ட் எப்படி இருந்துச்சு மேட்ச் ரியல் மேட்ரிட் வர்சஸ் டாட்மண்ட்? யுவர் தாட்ஸ்? ஜாபி அலோன்சோ டீம் டாமினேட் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு யுவென்டஸ் அட்லீஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் வந்திருந்தாவது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரியல் மேட்ரிட் யுவென்டஸ் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. செத்துட்டானுங்க. டாட்மண்ட் வந்து ஒரு அம்பிஷனே இல்லாத மாதிரி ஒரு கேம் இருந்தது. டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ரியல் மேட்ரிட் டிஃபென்ஸ் வந்து லீக் ஆயிட்டு தான் இருக்குது. கோலோ முவானி வந்து ஒரு பயங்கரமான சான்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் 16ல மிஸ் பண்ணுவான். அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிருந்தாங்கன்னா அங்கேயே ரியல் மேட்ரிட்க்கு கொஞ்சம் டஃபா தான் இருந்திருக்கும். இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு 80th மினிட் வரையும் நான் வந்து டாட்மண்ட் அட்டாக்கே நான் பாக்கல. நீ கெரேசி மாதிரி ஒரு சாலிடான ஸ்ட்ரைக்கர் இருக்கும் போது அவனுக்கு நீ ஃபீட் பண்ணாலே போதும். அது கூட அவனுங்களால பண்ண முடியல. அன்லெஸ் இப்ப பிஎஸ்ஜி ரியல் மேட்ரிட்ல தெரியும் ரியல் மேட்ரிடோட டிஃபென்ஸ் எந்த நிலைமையில இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இது வரையும் அவங்க வந்து ஒரு சாலிடான டீமை வந்து அண்டர் ஜாபி அவங்க ஒன்னும் ஃபேஸ் பண்ணல. என்ன பொறுத்த வரையும் ஃபேஸ் பண்ணாங்கன்னா they will concede a lot of goals அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ டாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, இப்போ என்னோட மென்டாலிட்டி வந்து நான் டாட்மெண்ட்டை பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஸ்பர்ஸ், பட் ஒரு ஸ்பர்ஸ் ஆஃப் பண்டஸ் லீகா மாதிரி ஃபீல் ஆகுது.
நீ பார்த்தனா ஸ்பர்ஸ் ஆல்சோ ஹேட் அ சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராப். டாட்மெண்டும் வந்து ஹேட் அ குட் ரன், சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் தே லாஸ்ட், அண்ட் டோட்டலா வந்து தே சோல்ட். அண்ட் அவங்க வந்து ஃபியூச்சருக்காக பில்ட் பண்ற மாதிரியே இல்ல, ஒரு ப்ராஃபிட்டுக்காக ரன் பண்ற கிளப் மாதிரியே இருக்கு. நீ ஸ்பர்ஸ் பார்த்தனாலும் அப்படிதான் இருக்கும், டாட்மெண்ட் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். டு பி ஆனஸ்ட், அது அவங்க சில்வர் வேற நோக்கி போறதை விட ப்ராஃபிட்டை நோக்கி போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங். ஆமா. இல்ல அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்ன கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். பில்ட் டீம். ஏன்னா நினைச்சு பாறேன், லெவர்குசன் வந்தாங்க, ஒரு டைட்டில் அடிச்சிட்டாங்க. அண்ட் Exactly. லைப்சிக் எடுத்துக்கிட்டனா, லைப்சிக் வில் ஆல்வேஸ் கம்பீட். அந்த டிஎஸ்பி பொட்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பு அவங்க அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஈவன் ஸ்டுட்கர்ட் இவங்களோட வந்துட்டாங்க இப்ப. ஸ்டுட்கார்ட் எடுத்துக்கோ. ஸ்டுட்கார்ட் வந்துட்டு அவங்களும் ஒரு நல்ல ஒரு செட்டப் எடுத்துட்டு வந்து தே வின் ட்ராஃபிஸ். இது ஏன் டாட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அண்டர்டாக் மென்டாலிட்டிலே ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மேட்ரிடுக்கு பார்த்தனா, ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் கூலர். ஆமா. கூலர் வந்து வாட் அ கேம். லாஸ்ட் 2 கேம்ஸாவே ரொம்ப நல்லா ஆடுறான். ஹி ஃபார் ஹிஸ் ஏஜ் ஹி டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மிட்ஃபீல்ட். அவன் தான் வந்து ஹி கிரியேட்ஸ் சான்சஸ், அண்ட் அது வந்து ஒரு பெரிய மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ். 2 assist. அதுக்கப்புறம் 2 அசிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ஸ்லோலி கமிங் பேக் டு ஹிஸ் லிவர்பூல் டேஸ்னு ஃபீல் ஆகுது. அண்ட் நம்ம போன வீடியோலயே பேசின கார்சியா சப்ளைமா ஆடுறான், ரொம்ப ஸ்மூத்தா ஆடுறான். இந்த வாட்டியும் ஒரு கோல், 2 கார்சியாஸும் கோல்னு நினைக்கிறேன். அவனோட கோல் ரியாக்ஷன், இம்பாப்பே கொடுத்த ரியாக்ஷன் பாத்தியா? இந்த ஒரு ஸ்கிட் ஒண்ணு இருக்கும், அதுதான் எனக்கு கனவுல ஞாபகம் வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க, இவனும் கை தட்டா, வெரி குட், நீ வந்து ஒரு பெஞ்ச் பிளேயருக்கு நல்லா விளையாடிட்டு இருக்க அப்படின்னு ஒரு ஸ்கிட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எம்பாப்பே வந்து பெஞ்ச்ல இருந்து வந்தா ஒரு பைசைக்கிள் வண்டர்ஃபுல்லான கோல். ஸோ அண்ட் வினிஷியஸோட ரன்ஸும் எம்பாப்பேயோட ரன்ஸ், இப்ப வினிஷியஸும் எம்பாப்பேவும் இப்ப ஜாபி இதுல வந்து இந்த கேம்ல அட்லீஸ்ட் ஐ ஃபவுண்ட் ரொம்ப பொசிஷன் இன்டர்சேஞ்சபிளா இருக்கு. டாட்மெண்டோட பேக் லைன் வந்து தே வேர் ஆல் ஓவர் தி பிளேஸ் நிஜமா. ஸோ அட்டாக்கே பண்ணல டாட்மெண்ட், டிஃபெண்டும் ஒழுங்கா பண்ணல. தே வேர் கம்ப்ளீட்லி ஓவர் ரன் அண்ட் டிசர்வ்ட் வின்னர்ஸ் தான் மேட்ரிட். அதுல வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ். அண்ட் ஐ திங்க் செமிஃபைனல்ஸ் வந்து அகேன்ஸ்ட் பிஎஸ்ஜி வில் ஷோ த மெட்டல். நிஜமாவே வந்து இந்த சிஸ்டம்க்கு மேட்ரிட் வந்துட்டாங்களா, இல்ல இந்த ஸ்ட்ராங் டீம்ஸ் ஃபேஸ் பண்ணாததுனால, இல்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்க டீம் ஃபேஸ் பண்ணாததுனால இவங்களுக்கு கிடைச்ச வெற்றியா அப்படின்னு பாப்போம் அடுத்த ரவுண்ட்ல அது தெரியும். அந்த மேட்ச் லிட்டரலா வந்துட்டு ஒரு செட்டில் ஆன ஒரு டீம் அண்ட் கோச்சுக்கும், ஒரு செட்டில் ஆகிட்டு இருக்க ஒரு டீமுக்கும், ஒரு கோச்சுக்கும் ஒரு மேட்ச் தான். அது கரெக்டா சொன்னீங்க. எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் இக்கியா இருந்தது என்னன்னா, வினிஷியஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லா இந்த மேட்ச். அது அந்த ஆட்டிடியூடான்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கேஷுவலா ஷாட் அடிக்கிறது, அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பரவாயில்ல. பட் அது வந்து ரொம்ப இந்த டோர்னமெண்ட் ஐ திங்க் பெருசா இம்ப்ரெசிவா வந்து வினிஷியஸ் வந்து விளையாடல. அது வந்து ஒரு நோட்டபிள் பாயிண்ட் தான். வால்வர்டே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஹீஸ் ரீஜுவனேட்டட் நவ். ஒரு வித்தியாசமான வால்வர்டே நான் வந்து பார்த்தேன். ஒரு டிஃபென்சிவ் ஆஃப்ல மட்டும் இல்லாம கார்லோ ஆன்சலாட்டி வந்து போன சீசனுக்கு முந்தின சீசன் வால்வர்டே வந்து ஸ்கோர் பண்ணும், 9 கோல்ஸ் 10 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணும் டார்கெட் தந்திருக்கேன். ஆமா, நல்லா அட்டாக் பண்ணுவான். சிஸ்டம்ல எனக்கு தெரிஞ்சு அவனுடைய அட்டாக்கிங் ப்ரவர்ஸ் ஐ திங்க் ஜாபி வில் டெக்னிக்கலி எக்ஸ்ப்ளாய்ட். நான் கம்பேர் பண்ணக்கூடாது, பட் ஒரு மெக்டாமினேயோடைய கோல் ப்ரவர்ஸ் சாலிடோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வால்வர்டேக்கும் ஒரு நல்ல கோல் பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொசிஷன் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா இருந்தாலுமே அவனுக்கு ஸ்கோரிங் பொட்டன்ஷியல் இருக்கு. வண்டர்ஃபுல் ஷாட் அண்ட் வண்டர்ஃபுல் பவர்ஃபுல். ஆமா, ராக்கெட்ஸ் அண்ட் அவன் ரன்ஸ் ஷாட் வந்துட்டு சரியான ஒரு ஷாட்ஸ் அவன்கிட்ட. அண்ட் இந்த வாட்டி ஹி இஸ் மேக்கிங் சாலிட் ரன்ஸ். இந்த வருஷம் முன்னாடி இந்த கம்பேரிசன் வந்துச்சுன்னா எல்லாம் சிரிச்சிருப்போம். பட் நவ இட்ஸ் வேலிட். நவ இஸ் ஆன் a different league. நாப்போலில வண்டர்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். பட் அதுதான் நவ வால்வர்டே இஸ் ரொம்ப அட்வான்ஸா விளையாடுறான். அண்ட் இட்ஸ் a good sight to see. I think செக்மெண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வாட்ஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் தி செமிஃபைனல்ஸ், ஃப்ளூமினஸ் வர்சஸ் செல்சி, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இட் வில் பி a very close match என்ன பொறுத்த வரையும். அண்ட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் செல்சிக்கு, கைசடோ இஸ் பேக், ரீஸ் ஜேம்ஸ் இஸ் பேக். இல்ல, ரீஸ் ஜேம்ஸ் வந்து நான் பிட்ச்ல வந்து கிளாக் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் வில் பி பேக் ஆன்ட்டு. லாஸ்ட் மேட்ச் வார்ம் அப்ல அடிபட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டா நோ வரிஸ் I'll be there on Tuesday அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டா. இன்ஸ்டாகிராம் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி தான் this is just a start, long way to go ன்னு சொல்லிட்டு லாங் way to போயிட்டு எனக்கு தெரிஞ்சு மரஸ்கா வந்து ரீஸ் ஜேம்ஸ் மிட்ஃபீல்ட்ல ஆட வைக்கிறான்னு சொல்லி கேட்ட உடனே அவனே எனக்கு இன்ஜுரிடா, என்ன விட்டுடா அப்படின்ற இன்ஜுரி ஆயிட்டான். ஆனா எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே அது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஏன்னா ஹிம் இன் மிட்ஃபீல்டு மரஸ்காக்கு அது என்ன ஃபெட்டிஷன் எனக்கு தெரியல, ரீஸ் ஜேம்ஸ் தூக்கி மிட்ஃபீல்ட் ஆட வைக்கிறது. பட் கம்மிங் பேக் எனக்கு தெரிஞ்சு வெரி வெரி டைட் மேட்சா இருக்கும்.
பட் செல்சி will edge-ன்னு எனக்கு மை ப்ரெடிக்ஷன் வந்து Chelsea will be too strong for Fluminense எல்லாம் and it போரிங் will be a ப்ரெடிக்ஷன் close game. ஃபிலிமினிஸ் சொல்லு, நம்ம 2 பேரும் ஹேட் வாட்ச் பண்ணலாம் அவங்க டீம், அப்பதான் நல்லா இருக்கும். நான் பால்மேரஸ்க்கு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன், சொதப்பி விட்டானுங்க. ஜெயிச்சிருந்தாங்கன்னா நான் நினைச்ச மாதிரியே எஸ்டா வில்லியம்ஸ் வேற கோல் போட்டான், வின்னிங் இல்ல கோலும் ஒன்லி அடிச்சிருந்தான்னு கால் பந்துல வச்சுக்கோங்க. ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். அதனால வந்து நம்ம கண்டிப்பா வந்து அது ஃபைனல் அது மட்டும் Chelsea இல்ல. vs PSG தான். ஆமா அதுதான் செல்சி vs PSG ஃபைனல்ஸ் ஒன்லி கால் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி. சரி, ஓகே. அப்போ இது ரியல் மேட்ரிட் அண்ட் பிஎஸ்ஜி. PSG எனக்கு தெரிஞ்சு they are too strong to. இல்ல எனக்கும் இது பிஎஸ்ஜி தான் தோணுது, பட் ரியல் மேட்ரிட் ஆர் ரியல் மேட்ரிட் அதான் அவனுங்க கிட்ட ஒரு இதுவே. எக்ஸாக்ட்லி. எனக்கு புரியுது ரியல் மேட்ரிட் அப்படின்ட்டு, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த PSG டீம் முன்னாடி யாருமே அதை இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்றது எனக்கு. சரி, ஓகே. அப்ப அந்த மேட்ச் வந்து 2 பேர் பிஎஸ்ஜி. சரி, ஓகே, நான் வந்து ரியல் மேட்ரிட் சொல்றேன். ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்டுக்காக ஃபைனல் போய் தோக்கட்டும். மேட்ரிட் ஐயோ இந்த சைடு மேட்ரிட். நானும் மேட்ரிட். அப்போ நான் ஜெர்சி போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன், அதனால மேட்ரிட். சரி, ஓகே. ஐ திங்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டோர்னமெண்ட் தான். நெக்ஸ்ட் வீக் நம்ம தெரிஞ்சிடும் யாரா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அண்ட் யார் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி செகண்ட் எபிசோட் ஆஃப் ஒன்லி கால் வந்து. நன்றிகள் உங்களுக்கு நன்றிகள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கல. ஸோ எனிவே, தேங்க் தேங்க்யூ. Thank you guys. Bye.